ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? விவான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மசாஜ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து கீழே பார்க் கூப்பிட்டு போகலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வேலை கம்மி, அதனால் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்க்கில் போய் விளையாடலாம் அப்படி முடிவு பண்ணியிருக்கோம். நீங்களும் பாருங்கள், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ டைம் வந்து இப்போ ஒரு 5:30 இருக்கும். வாக்கிங் வந்திருக்கும். விவான் குட்டிக்கு இந்த ஸ்ட்ரோலரில் வந்து வாக்கிங் கூட்டு போன ரொம்ப பிடிக்கும். இவன் தான் நல்லா நடந்து வந்து ஓடினாலும் இதில் வந்து ரவுண்ட் கூட்டு போன ரொம்ப பிடிக்கும். குழந்தைலேருந்தே அவனுக்கு வந்து இந்த லவ்லாப்போட இந்த ஆல்ஃபா ஸ்ட்ரோலர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஆல்ஃபா ஸ்ட்ரோலரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஹெவி டியூட்டி வீல்ஸ் தான். இங்கே பாருங்கள். ஸோ நல்லா நம்ம இந்த மாதிரி பார்க்லேயும் ஓட்டிகிட்டு போகலாம், அதே மாதிரி நீங்கள் ரோட்லேயும் வந்து ஸ்ட்ரோல் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு நல்ல ஹெவி டியூட்டி வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த மெயினான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிவர்சபிள் ஹேண்டில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லாக் இப்படி வந்து மேலே தூக்கிட்டு இப்படி தூக்கணும் அப்படின்னா அழகாக வந்து ரிவர்ஸில் மாறிடும். ஸோ நிறைய கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அம்மா நேராக பார்த்துட்டு ஸ்ட்ரோல் பண்ணால் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து குழந்தைய பார்த்துட்டு நம்ம வந்து பேசிக்கிட்டே கூட நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரோல் பண்ணிட்டு வரலாம். மெயினாக வந்து ஒரு 3 to 4 months ஒரு பேபிஸ்க்கு வந்து ஃபேஸை பார்த்துட்டு நம்ம வந்து பேசிக்கிட்டே வந்து இந்த மாதிரி வாக் கூட்டு போகிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். விவான் குட்டிக்கும் சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி கூட்டு போட ரொம்ப பிடிக்கும் இல்லை விவான்? பூபாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு டிட்டாச்சபிள் வந்து கை வைக்கிறதுக்கான கிரிப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஃபுட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து கிளிப்ஸ் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட் வந்து நீங்கள் அழகாக வந்து வேணானா வந்து கீழே போட்டுடலாம். வேணுன்ற அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இப்போ அவனுக்கு வேணான்றான், அதனால இப்படி வச்சுட்டேன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் வளர அவங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கும். பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. பாப்பாவோட டைப்பர் பேக்கோ அவங்களோட திங்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் மூவ் பண்ண வேணானா போட்டு விட்டுட்டிங்கன்னா மூவ் ஆகாது. அப்புறம் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு லூப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாஞ்சுக்கோ ராஜா, இவன் சாஞ்சுக்கோ. இந்த குழந்தைங்க தூங்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து இது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். வேண்டாம் குழந்தைங்க வந்து உட்காந்து பொசிஷனில் பார்க்கணுன்னா திருப்பி இது வந்து இங்கே பாருங்கள். இதை நல்லா மேலே தூக்கிட்டு ஜஸ்ட் இந்த பெல்ட் இழுத்துட்டிங்கன்னா அழகாக வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஸ்லீப்பிங் பொசிஷன், சிட்டிங் பொசிஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் பொசிஷன் சொல்லிட்டு நம்ம ஒரு 3 பொசிஷன் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் பெல்ட் போட்டுட்டு சேஃபாக வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வெயில் தாழ்ந்துருச்சு. இதே நீங்கள் வந்து வெயில் டைமில் கூப்பிட்டு போகிறீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்டபிள் கேனப்பி வந்து சாஞ்சுக்கோ ராஜா இப்படி வந்து நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும். அதே மாதிரி உள்ள பேபி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு கீழே இங்கே ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணால் கிட்ட உள்ள என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இல்லை குட்டி பாப்பா கூட்டு போகிறீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஏர் சர்க்குலேஷனும் இருக்கும். அதே மாதிரி நம்மளும் வந்து சீத்ரூ மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப அழகான ஒரு பெனிஃபிட். இது நிறைய பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஆல்ஃபா ஸ்ட்ரோலர் வாங்கணும்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போகலாம் செக் பண்ணி பாருங்கள். யூஸ் இல்லைனா லாக் பண்ணது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இதை வந்து இந்த மாதிரி தள்ளிட்டு கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாப்பா தள்ளி கூட செல்லும். டாய்ஸ் இருக்கா, எடுத்துக்கோ. வச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருவாங்க. இதை அப்படி வச்சுட்டு அப்படியே இழுத்துட்டு போயிடலாம். ஊஞ்சலாடணுமா பிடிச்சிருக்கா? ஜானி ஜானி பாடு. ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர், நோ பாப்பா டெல்லிங் லைஸ், நோ பாப்பா open your mouth. போதுமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஜுவல்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா என்னோடய வெள்ளி கால் கொலுசு என்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிறைய மெமரிஸும் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு நகைக்கும் ஒரு வந்து மெமரி இருக்கும், நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். அது மாதிரி தான் இதில் ஒரு கொலுசுக்கும் ஒரு மெமரி இருக்குது. நான் ரேவந்த் டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ ஹஸ்பண்ட் வந்து ஆசையை வாங்கி கொடுத்த கொலுசுலேருந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய யூடியூப் இன்கமில் வாங்கின கொலுசுன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு வெள்ளி கால் கொலுசு அவ்வளோ பிடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாவது ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் இருக்குது, இல்லை ஏதாவது வந்து எக்ஸ்ட்ராவாக எதாவது பேமெண்ட் வருதுன்னா நல்ல ஒரு கலெக்ஷனாக கால் கொலுசு வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து அது ஏதோ ஒரு அக்கேஷனுக்கு வாங்கினது, அது மட்டும் தான் ஞாபகம் இல்லை. அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் போட்டது வந்து நான் ஆந்திரா போனப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைனிங், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆந்திராலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து இந்த முத்து வச்சது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் நான் மாசமாக இருந்தப்போ எனக்கு வாங்கி கொடுத்தார். ரேவந்த் டைமில் வாங்கி கொடுத்த கொலுசு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவான் மாசமாக இருந்தப்போ வாங்கி கொடுத்தது தான் மேலே கூடிய குண்டு கொலுசு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது இது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய மெமரிஸ் இருக்குது. அண்ட் இந்த பிளாக் மெட்டல், அதாவது
பிளாக் பீட்ஸ் கருப்பு மணி போட்ட கால் கொலுசு பார்த்திங்கன்னா நான் ரீசெண்ட் டைமில் வாங்கினேன். இந்த மாதிரி கருப்பு மணி போட்டது நல்லது காலுக்கு போட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் இது வந்து கோல்டு பிளேட்டட் கொலுசு. இது வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறப்போ ஒரு ஷாப்பில் வந்து பார்த்து நல்லாக்குன்னு சொல்லி வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட வந்து கொஞ்சம் கால் கொலுசுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஆர்கனைசர் வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். அழகாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வாட்சஸ் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து என்னோடய கால் கொலுசு அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப வந்து சர்வ் த பர்பஸ்ன்னு சொல்லலாம். விலையும் கம்மி தான். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான பாக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம அழகாக கொலுசுலாம் போட்டு நீட்டாக வந்து ஜிப் போட்டு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட கண்டிப்பாக திங்ஸ் நிறைய தான் இருக்குது. நம்ம மினிமலிஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து திங்ஸ் வாங்க பிடிக்கும், அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண பிடிக்கும். அப்பப்போ வந்து எடுத்து நல்லா யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ரொம்ப நாளாகவே இந்த கால் கொலுசுலாம் கச்சன்னு இருக்கேன். அது எப்படி தனித்தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு நிறைய பாக்ஸஸ் ஆகுமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். டக்குன்னு தான் இந்த ஆர்கனைசர் என் கண்ணில் மாட்டுச்சு. இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி விலையும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த பர்பஸும் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எதாவது வச்சுருக்கீங்க. இப்போ வாட்சஸ் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. வாட்ச் பாக்ஸஸ் வாங்குறத விட இந்த மாதிரி நீங்கள் பவுச்சர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டா கூட ரொம்ப நம்மளுக்கு நீட்டாக அதே மாதிரி சேஃபாக வந்து நம்ம வாட்சஸ் வச்சுக்கலாம். ஸோ என்னோட கொலுசு எல்லாத்தையும் அழகாக இதில் போட்டு பேக் பண்ணிட்டேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுறப்போ ஒரு ஆர்கனைசர் அதுக்கேற்ற மாதிரி இருக்குன்னா அதை விட ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பிடிக்கும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணல அப்படின்னா ஏன்னா அடுத்தடுத்து நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோஸ் தான் வரப்போகுது. நிறைய ஆர்கனைசேஷன் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி அழகாக என்னோட கால் கொலுசுலாம் போட்டு வச்சுட்டேன். நல்லா இருக்குல்ல இந்த ஐடியா? ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் லிங்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் ப்ரொமோஷன் கிடையாதுங்க. நான் ரேண்டமாக பார்த்து வாங்கினது தான். உங்களுக்கு மைட் பி யூஸ்ஃபுல்லாக ஆகுமோ அப்படின்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது அழகாக நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட கவரிங் நகைகள் இதே பேட்டர்ல தான் கோல்டு ஜுவல்லரியோட வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன். பட் கோல்டு காமிச்சோன்னா இன்னும் உங்ககிட்ட கோல்டு இருக்குன்னு காமிச்சிக்கிறியா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ எதுக்கு சொல்லுங்கள் வம்பு. நம்ம வந்து சரி இந்த ஆர்கனைசர் யூஸ்ஃபுல்லாக ஆகும். ஸோ இப்படிலாம் கோல்டு நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு காட்டலாம் நினச்சா கூட என்ன ரொம்ப வந்து நகை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் காட்டுறியா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. அதனால நான் காட்டல, கோல்டு காட்டல. ஸோ என்னோட கவரிங் ஜுவல்லரி நான் எப்படி வச்சிருக்கேன். எனக்கு கோல்டு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு ஈக்குவலாக கவரிங் பிடிக்கும். ஏன்னா கோல்டு வந்து நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அந்த கோல்டு இருக்குமான்னு தெரியாது. ஆனால் கவரிங் நம்மளை விட்டு போகவே போகாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த பாத்திரங்கள் கவரிங் மேலெலாம் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் கோல்டு நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டமான காலத்தில் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எவர் லாஸ்டிங்காக நம்மக்கிட்ட இருக்குமான்னு சொன்னால் கண்டிப்பாக அது எனக்கு ஒரு கொஷின் மார்க்காக தான் தோணும். ஸோ அதனால தான் நான் நிறைய கவரிங் அதே மாதிரி பாத்திரம் வாங்குறப்ப கூட அப்பா இது கடைசியில் நம்ம கூட இருக்கும், நம்மளை விட்டு போகாதுல்லன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு கவரிங் ஜுவல்லரி வாங்குறப்ப கூட இது என்னாலும் நம்மளை விட்டு போகாதுப்பா, இது நம்ம இடம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அழகாக நான் வாங்கி வச்சுக்கூடிய வளையலாக இருக்கட்டும், கம்மலாக இருக்கட்டும், எல்லாமே நீட்டாக இந்த ஒரு புக்கு மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த ஆர்கனைசரில் ஸ்டோர் பண்ணுறேன். அதாவது நீங்கள் மிடில் கிளாஸ் அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஷ்டத்தெல்லாம் வெளியில் காமிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான். ஸோ எனக்கும் நிறைய கஷ்டங்கள் தான் இருக்கும். அதெல்லாம் நிறைய பேர் அக்கா என்னக்கா சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க சொல்லலாம். அந்த மாதிரி நீங்களும் மிடில் கிளாஸ் அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க. ஆமாங்க, நாங்களும் மிடில் கிளாஸ் தான். ஸோ நான் வீடியோவில் போடுறதுனால பார்த்தீங்கன்னா நான் பணக்காரி அப்படின்றது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்குன்னு வந்து நிறைய வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைப்படும். ஸோ அப்போ வந்து நிறைய நம்ம வந்து கோல்டெல்லாம் ப்ளச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போலாம் எனக்கு கை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கவரிங் மட்டும்தான். அதனால் எனக்கு அது கடவுளாக தோணும். சம்டைம்ஸ் வந்து நம்மளை வந்து எந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சம் இது பண்ண விடாமல், அதாவது நம்மளுக்கு நகையே இல்லை அப்படின்ற ஃபீல் கொடுக்காம நம்ம வச்சுக்கிறது கவரிங் தான். இப்போல்லாம் கோல்டு மாதிரியே வந்துருச்சுங்க. கோல்டு தோத்துடும் போல அந்த மாதிரி கோல்டு பேட்டர்ன்லேயே அந்த 1 கிராம் அப்புறம் ஐம்பொன்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். வேணால் சொல்லுங்கள், ஒரு வாட்டி நான் உங்களுக்கு கம்ப்ளீட் கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி புக்கில் போட்டு அழகாக நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் பாருங்கள். ஜுவல் புக்குன்னு சொல்லலாம். ஹாரம் தனியாக, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செயின் தனியாக. இது வந்து எனக்கு நம்ம ப்ரொமோஷனுக்கு வந்தது. ஸோ இது மாதிரி ஜுவல்ஸ்லாம் தனித்தனியாக நான் போட்டு அழகாக வச்சனால எனக்கு வந்து எங்கேயாவது வெளியூர் போகிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த புக் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம அழகாக அதிலே போட்டு எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு சேஃப்டி ஆச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பயம் இருக்காது. நம்ம கோல்டு போட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ பத்திரமா வச்சுக்கணுமே, நம்ம வந்து போகிற இடத்துக்குலாம் அதை கையில் தூக்கிட்டே போகணுமேன்ற பயம் இருக்கும். கவரிங் அதே கோல்டு மாதிரி வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த பயமே இருக்காது. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜுவல்ஸ் செல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நீங்கள் நம்ம கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த செயின் நானே வச்சுருக்கேன். இது நான் சேலுக்கு கொண்டு வந்திருக்கேன். பட் பாருங்கள், இது நானே வச்சு பல மாதம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்கும் பால் செயின். அதே மாதிரி ஓம் டாலர், பட் ஓம் டாலர் சேல் ஆகிடுச்சு. பால் செயினும் பார்த்திங்கன்னா ஒன்று போயிடுச்சு. கலெக்ஷன்ஸ் கடை மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பாக்கெட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஒரு சின்ன பவுச் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதில் நான் இப்போ ரீசெண்ட் டைமில் நான் வந்து கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். அங்கே வாங்கின சில ஃபேன்சி ஜுவல்ஸ்லாம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன் இதில். அதே மாதிரி என்னோடய லாங்
கருப்பு மணி பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதையும் வந்து இந்த பவுச்சில் போட்டு வச்சுருவேன். எனக்கு கருப்பு மணி ரொம்ப பிடிக்கும். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கருப்பு மணி போட்டுக்கலாம்ல. ஏன்னா எங்களதில் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கருப்பு மணி போடக்கூடாது. அதனால் வந்து ரொம்ப ஆசையாக எப்படா நம்மளுக்கு கல்யாணம் ஆகும், எப்படா கருப்பு மணி தூக்கி போட்டு போன்ற மாதிரி ஆசையாக இருப்பேன். ஸோ லைஃப்பில் வந்து ரொம்ப சின்ன விஷயந்தாங்க. நம்ம வந்து ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அங்கங்கே நம்மளுக்கு வந்து தோல்விகள் பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் ஆசைப்பட்டோன்னா அந்த சின்ன சின்ன விஷயம் நம்ம அடையிறப்ப செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி அல்ப ஆசை தான் ஜாஸ்தி. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து இந்த கவரிங் ஜுவல்லரி வாங்கணும். எங்கள் அம்மாவுக்கும் அதே மாதிரி தான். ஸோ கோல்டு வந்து நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக சேவிங் பர்பஸ்க்காக அதை நான் வாங்கினாலும் எனக்கு ஆசையாக போட்டுக்கூடன்னு வாங்குறது வந்து நம்ம கவரிங் தான். என்ன மாதிரி நீங்களும் கவரிங் ப்ரியராக இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஆமாக்கா எனக்கும் கவரிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள், சாரி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு லைக் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம ஜுவல் புக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக நான் எல்லாத்தையும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு, அதே மாதிரி நான் இப்போ ரீசெண்ட் டைமில் கிண்டிக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, அர்பன் ஸ்கொயர் அங்கே வந்து நிறைய வந்து வெளியில் வந்து ஒரு சில ஓப்பன் ஷாப் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே சில கம்மல்லாம் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேன்சி இயரிங்ஸ்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் வந்து இது வந்து நம்மளுக்கு உங்களுக்கு டேன் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஸோ அதெல்லாத்தையும் வாங்கி அழகாக என்னோடய ஜுவல்லரி பாக்ஸ் ஆர்கனைசர் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் பல வருஷமாக வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி என்னோடய ஜுவல் ஆர்கனைசேஷன் இப்படி தான் போயிட்டுருக்கு. எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் இதே மாதிரி தான் நீங்கள் அழகாக ஒன்று ஒன்று பாக்ஸில் போட்டு வைப்பீங்களா, இல்லை எல்லாத்தையும் ஒரே டப்பாவில் போட்டால் போங்கக்கா எனக்கு அதெல்லாம் டைமே கிடையாது, நான் எல்லாத்தையும் ஒன்றுலாம் போட்டு வச்சுப்பேன், என்னோட எடுத்துப்பேன்னு சொல்வீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வெள்ளி மெட்டி இங்கே வச்சுருக்கேன். நான் லாஸ்ட் டைம் எனக்கு காலில் ப்ராப்ளம் ஆனப்போ மெட்டி கழட்ட சொல்லிட்டாங்க, அப்போ கழட்டினது அது போடவே இல்லை. அண்ட் இந்த டாலர் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளியில் விவான் குட்டியோட தாய்ப்பாலும் தொப்புள் குடியும் சேர்த்து செஞ்ச டாலர், 2 குட்டி பாதம் மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் உள்ளே வந்து வச்சிடலாம். இதை வெள்ளியை வந்து திருப்பி நான் அந்த வெள்ளி கால் கொலுசு இருக்குல்லையே அதிலே போட்டு வச்சிடுறேன். நம்மளுக்கு எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர், பை.